லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெக் பேட்டர்னை வந்துட்டு சாரீ கிளாத் அடியில் வச்சு இதை வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டிச்சிங் வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டில் போடுறேன். அதாவது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச்சிங் போடுறேன். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அந்த மாதிரி 2 ஸ்டிச்சிங் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 3 பெட்டல்ஸ்லேயுமே இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணி முடிச்சிருக்கிறேன். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு லைன்லையும் எண்டில் வந்துட்டு ஒரு பீடு வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து நான் எண்டில் பண்ணுவேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம லேஸ் வச்சுட்டு இந்த நெக் பேட்டர்னுக்கும் இந்த லீஃபுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லேஸ் வச்சு இதெல்லாத்தையும் இந்த டிசைன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். லேஸ் வைக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நெக் பேட்டர்னுக்கு வச்சுக்கோங்க. நெக்குக்கு வச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, லீஃப் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம். லீஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்லைனில் தான் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இதில் இன்னும் பீட் வைக்கிறது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதையும் நான் வச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன்.